வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஈஸியார்ல உங்களுக்கு மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி போற சைட்ல சமய ஆன் ரோட்லயே ஒரு சூப்பரான ரெசார்ட் பிளாட் தாங்க. அதுவும் பிரீமியமா பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட் டைப்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமா சௌரம் ப்ரமோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லீ ரிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீமியம் ரெசார்ட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ஒரு 37 ஏக்கர்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த 4-வே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா 4-வே ரோடு வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்குங்க. யாருமே கொடுக்க முடியாத பிரைஸுக்கு வந்து ரெசார்ட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இவங்களே ஓனா வந்து ரெசார்ட்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர்லயே வந்து பீச் அக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா நீங்க வந்து பாத்துக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு கிரீனிஷா பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. வாங்க உள்ள போயிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சுவாங்க வீடியோல போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்தாச்சு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காப்ல. சோ அவங்கள்ட்ட வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து கேட்டலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். சோ உங்க நேம் சொல்லிட்டு அப்படியே கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிருங்க சார். என்னோட பேர் பொன்னரசு. கம்பெனி நேம் வந்துட்டு சௌரம் ப்ரமோட்டர்ஸ். ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு லீ ரிவி. இந்த லீ ரிவின்ற இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போகும்போது டுவர்ட்ஸ் முதலியார்குப்பம் போட் ஹவுஸ் தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்ல ஈசிஆர்ல லெஃப்ட் சைடுல நம்மளோட சைட் இருக்கு சார். சோ அதாவது மெயின் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ரெசார்ட் டைப்ல ஒரு பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்கீங்க. இது டோட்டல் எக்ஸ்டெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 37 ஏக்கர் பண்ணிருக்கு. 37 ஏக்கர் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் போட்டு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எத்தனை ஃபிளாட்ஸ் வந்து இருக்கும் சார்? இப்போ அவைலபிள் ஒரு few ஃபிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. ஓவரால் யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு 139 யூனிட் பண்ணிருந்தோம். இப்போ கம்மியான பிளாட் தான் வேக்கன்ட் இருக்கு. சோ எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிரீனிஷா ஒவ்வொரு வந்து தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ்குள்ள வந்த மாதிரி ஒரு அழகா வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு பக்கத்துலயே அதுவும் பீச் வியூ வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க. இங்க வந்து இடம் வாங்குறது யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் பிரதர்? இங்க இடம் வாங்குறது யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பாத்துட்டு இருக்கீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இட் இஸ் ஒரு குட் பிளேஸா இருக்கும். உங்களுக்கு ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா என்ஆர்ஐ பீப்புள்ஸ்க்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும். ஒரு ரெசார்ட் கட்டி இங்க வந்து ஹாலிடே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு வீக்கெண்டை வந்துட்டு இங்க வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வீக்கெண்டை ஸ்டே பண்றதுக்கான ஒரு ஹாலிடே ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்கும் இடம். உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்குன்னு நினைச்சீங்கனாலும் அப்ரிசியேஷனுக்காகவும் நீங்க இடத்த பாக்குற மாதிரி இருந்தா இந்த இடத்த கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன் நான். ரெண்டல் இன்கம்லாம் எப்படி பிரதர்? இங்க இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பிளாட் எடுத்து அதுல வந்து ரெசார்ட்டோ இல்ல வில்லாவோ கட்டுறீங்க, பில் பண்ணிட்டு நீங்க வந்து போற நேரத்தை தவிர மத்த நேரங்கள்ல நீங்க அதை ரெண்டலுக்கு விட ரெடியா இருக்கீங்கன்னா நம்மளே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சட் ரெண்டல் கொடுக்குறோம். உங்களுக்கு வில்லாவை எடுத்துக்கிட்டு பிக்சட் ரெண்டல் வந்து பக்காவா இருக்கும் இங்க. ஆமா. ஓ, அப்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷனும் வேற லெவல்ல இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து பிக்ஸ்டா ஒரு ரெண்டல் கொடுத்துறீங்க. ஆமா சார். ஆமா, கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ இங்க பேசிக் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் உள்ள கொடுத்துருக்கீங்க சார்? பேசிக் அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். அந்த ரோடோட வித்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் கொடுத்துருக்கோம். 24 ஃபீட்ல ரோடு கொடுத்துருக்கு. இந்த 37 ஏக்கருமே ஃபுல்லா காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு. சோ அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஈபி லைன் கொண்டு வந்தாச்சு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் கொடுத்துருக்கோம். சோ உங்களுக்கு பவரே இல்லைனாலும் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ்ல லைட் எரியும். சோ அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி சர்வே லைன் கொடுத்துருக்கு. சோ அது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வைஸ் உங்களுக்கு 100% உங்களுக்கு செக்யூரான ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ஃபீட் ரோடே வந்து பாத்தீங்கன்னா இது டெட் எண்ட் வரைக்குமே இருக்கு. இது வந்து எவ்வளவு தூரம் இருக்கு சார்? நம்ம சைட்டு ஓவராலா ஒரு 37 ஏக்கர்ன்றதுனால ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு மட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர்ஸ் வரும். சோ ஸ்ட்ரெயிட் ரோட்ல நம்ம ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு சைட்டை வந்துட்டு டிவைட் பண்ணிருக்கோம். அந்த ரைட் லெஃப்ட் வர பிளாட்ஸோட ரோடு வித் பாத்தீங்கன்னா 24 ஃபீட் வரும். இங்க இருக்கிற மரங்கள் நேமே வந்து பாத்தீங்கன்னா வர வழிகளில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் ரோடுக்கே நேமா வந்து பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி பிரதர்? இது சைட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு 1300 மரத்துக்கு மேல இருக்கு. மிக்சடாவே இருக்கு. உங்களுக்கு மேங்கோ, கோகனட், கேஷ்யூ, கொய்யா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் உள்ள இருக்கு. சோ அந்த ட்ரீஸ்ல வரக்கூடிய ஃப்ரூட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்ட்ரீட், பனானா ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு ஃப்ரூட்டோட நேமே தான் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். ஆமா, அதை மென்ஷன் பண்ணிருக்கீங்க. பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. உள்ள வந்தோம் அப்படின்னா வெளியில போறதுக்கே மனசு வராது. அந்த அளவுக்கு செக்யூரா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி காமன் பண்ணி அப்படியே இங்க இருந்து ஜஸ்ட் 800 மீட்டர்லயே அழகா பீச் வியூமே இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அழகா 800 மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா பீச் வந்து நீங்க ஒரு ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு பாத்துக்க முடியும். அந்த அளவுக்கு செமையான ஒரு இதுதாங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லாம நம்ம ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் கொடுத்துருக்கோம். நீங்க வரவங்க ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும், பிளே ஏரியா வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இங்க ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் இருக்கு. வாலிபால், கிரிக்கெட், டென்னிஸ்
டென்னிஸ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதுல நின்னுதான் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். செமையா வந்து அதுமே ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா, இது மட்டும் இல்ல, இது இல்லாம கிளப் ஹவுஸ் ஒர்க் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஓகே, மேபி இன்னும் ஒரு 1 or monthல அது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சோ கிளப் ஹவுஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 50 மெம்பர்ஸ் பார்ட்டி பண்ற மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் கொடுத்துருக்கு. கிச்சன் இருக்கு, டைனிங் இருக்கு, கஃபேட்டேரியா வருது. இந்த அமினிட்டிஸ் எல்லாம் இங்க உள்ள இருக்கு. ஓகே, இந்த அவுட்டோர் கேம் இல்லாம இன்டோர் கேம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கிளப் ஹவுஸ்க்குள்ள நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், அழகா வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி பேசும்போது சொல்லியிருந்தேன், நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு பீச்சுக்கு போறதுக்கான ஆக்சஸ் இருக்கு, உள்ள பீச் வியூ என்ஜாய் பண்ண வாட்ச் டவர் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஆமா. சோ இப்போ நம்ம நின்னுட்டு இருக்குது பாத்தீங்கன்னா வாட்ச் டவர் மேல தான் நின்னுட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு டவர் மேல நின்னு நீங்க பீச்சை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வியூ எப்படி இருக்குன்றது. அப்படியே இங்க இருந்து பேக்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் அழகா அந்த சீயோட கலர் அப்படியே பக்காவா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க உட்காந்து அழகா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு செமையான ஒரு சோபாலாம் போட்டு செம செட்டப்ல ஈவினிங் டைம்ல ஒரு சில் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கோம் நம்ம. சோ உங்களுக்கு பீச் ஆக்சஸ் ரோடு பாத்தீங்கன்னாலுமே இங்க இருந்து நம்ம 800 மீட்டர்ஸ் பீச் ஆக்சஸ். இங்க நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்க டெய்லி ஒரு வாக்கிங் போனோம்னாலும் இந்த மார்னிங் நீங்க வாக்கிங் போயிட்டு வரலாம். சோ அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு பீச்சே இருக்கு. இங்க நீங்க ரெசார்ட் கட்டினா கூட நீங்க ரெசார்ட்ல இருந்து பார்த்தாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூ வரும். கண்டிப்பா உங்களோட பில்டிங்ஸ்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வியூ தான் கிடைக்கும். ஓகே பிரதர், இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கண்டிப்பா வந்து நியர்பைல என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வரப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-way வந்து கிராஸ் பண்ணி தான் வரும். ஸோ செம்மையா வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1 or 2 months வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டெவலப்மெண்ட் அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்க. டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி வந்து 4 வழி ரோடா மாறி இருக்கு. ஸோ அந்த 4-way ட்ராக் ஒர்க் முடிச்சதுமே நம்ம சைட் பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட் ப்ராஜெக்டா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் தான் நம்ம ஆன் ரோட்ல இருந்து நம்ம சைட்டே இருக்கு, அதுவும் லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாப்ஸ்க்கு நீங்க டிராவல் பண்ணோம் நம்ம சைட்ல இருந்துன்னா ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல நீங்க மகாப்ஸ் போயிடலாம். பாண்டிச்சேரி வந்து ஒரு 50 மினிட்ஸ்ல போயிடலாம். உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் ஆரோவில் இருக்கு. ஆரோவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் டிரைவ் தான் உங்களுக்கு இங்க இருந்து வரும். சூப்பர். சோ மகாபலிபுரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் மிடில் ஆஃப் த பாயிண்ட்ல தான் நம்ம நின்னுட்டு பேசிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி போட் ஹவுஸும் இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நியர்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் சொல்லிட்டு ஒரு போட் ஹவுஸ் இருக்கு. அது இல்லாம நமக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்ஷிப் செய்யூர்ல இங்க இருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு 800 ஏக்கர்ஸ்ல ஒரு ஷிப் கார்டு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. செமையா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கிறீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை சுத்தி இன் அண்ட் அரௌண்ட்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா அப்ரிசியேஷன்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாவே 100% இருக்கும். ஓகே பிரதர், இப்போ எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்ரூவ்ல குடிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு? பிளாட் சைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 3600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 9600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்துட்டு 1.5 கிரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு 4 கிரவுண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட சைசஸ் இருக்கு. ஸோ அப்ரூவல் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அண்ட் சிஆர்இசட் அப்ரூவல் வாங்கிருக்கோம். ஓகே, இப்போ நியர்பைல அந்த சி பக்கத்துல நியர்பைல இருக்கிறதால சிஆர்இசட் அப்ரூவும் பக்காவா வந்து வாங்கியிருக்கோம். அதே மாதிரி லோன் அப்ரூவலுக்கும் ஈஸியா பண்ண முடியும். லோன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு எஸ்பிஐ, எல்ஐசி, இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐசிஐசிஐ அண்ட் எல்லா பிரான்ச்லயுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பேங்க்லயுமே அவைலபிள் இருக்கு. சோ உங்களுக்கு லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 to 80% வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்போம். இங்க ரெசார்ட் வாங்குறோம் அப்படின்னா கடலுக்கு பக்கத்துல இருக்கு, தண்ணி ரொம்ப உப்பா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா நல்லா 20 அடி 30 அடியில அழகா ஸ்வீட்டான வாட்டருமே இங்க இருக்குங்க. அதனால தண்ணிக்குமே பிரச்சனை கிடையாது. ஓகே பிரதர், டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொன்னீங்க. பக்காவா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ ரெண்டல் இன்கம் எடுக்கிறதுக்கோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வில்லாவும் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரீங்களா? ஆமா சார், நம்மளே வந்துட்டு வில்லாவும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்துட்டு பிளாட்டா வேணும்னாலும் பிளாட்டா எடுத்துக்கலாம், இல்ல வில்லாஸோ இல்ல ரெசார்ட்டோ கட்டுற ஐடியால இருக்காங்க பில்டிங் பண்ணி தரணும் அப்படின்னாலுமே நாம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் எந்த மாதிரி கேக்குறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸாவும் நம்ம ரெசார்ட்ஸ் அண்ட் வில்லாஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெசார்ட் குள்ள தான் நின்னு. ஆமா, இதுவுமே நம்ம பண்ண வில்லா தான் இது. சோ ஆல்ரெடி வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு வித் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ கஸ்டமர் ரெண்டல் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா பண்ண வில்லாவை நம்மளே டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். நாம டேக் ஓவர் பண்ணி கஸ்டமருக்கு ஃபிக்ஸட் ரெண்டல் வேணும்னாலும் ஃபிக்ஸட் ரெண்டல் கொடுக்க ரெடியா இருக்கும். நம்ம சோ இப்போ வந்து சைட் விசிட் புக் பண்ணி தரீங்களா பிரதர் வரவங்களுக்கு? சைட் விசிட்டுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு வந்துட்டு மஸ்ட் கேப் வேணும்னாலுமே நம்ம சைட் விசிட்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு ரெசார்ட் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின இன்னும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்க. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி.